திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ரத்னாவதின்ட்டு ஒரு சிவபக்தை இருந்தாங்க. அவங்களுக்கு சிவன் மேல அளவு கடந்த பற்று, எப்பவும் சிவனை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நிலையில அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனவங்க ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்துல அவரோட கணவரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவருக்கு மாமனாரோ மாமியாரோ கிடையாது. அந்த நேரத்துல ரத்னாவதி கருவுட்டுறாங்க. ரத்னாவதி தினமும் சிவனை நோக்கி எனக்கு இந்த பிரசவம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பிரசவ நாளும் நெருங்கிச்சு. அப்போ ரத்னாவதியோட அம்மா பிரசவத்துக்காக இவங்களோட வந்து தங்கி இருந்தாங்க. இன்னும் பிரசவத்துக்கு ஒரு வாரம் நேரம் இருக்குன்ற நிலைமை. அந்த நேரத்துல ரத்னாவதியோட குடும்பத்துக்கும் கணவரோட குடும்பத்துக்கும் நெருக்கமான ஒரு சொந்தக்காரரோட வீட்டுல ஒரு விசேஷம். ரத்னாவதியோட தாயும் ரத்னாவதியோட கணவரும் ஆற்ற கடந்து அந்த விசேஷத்துக்கு காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலான்ட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது என்னவோ வானம் தெளிவா தான் இருந்துச்சு. அவங்க அந்த விசேஷத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பயங்கரமான சூறாவளி காத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மழையில அவங்களால அந்த காவிரி ஆத்த கடந்து வர முடியல. மழை நின்ன உடனே நாம இந்த ஆத்த கடந்து கிராமத்துக்கு போயிடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரத்னாவதிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. அவங்களுக்கு பயமாயிடுச்சு. அம்மாவும் இல்ல கணவரும் இல்ல, எப்படி பிரசவம் நடக்குமோன்ட்டு சிவனை நினைச்சு வேண்டிக்கிட்டாங்க. 2வது நாள் இரவு திடீர்னு ரத்னாவதியோட அம்மா ரத்னாவதியோட வீட்டுக்கு வராங்க. ரத்னாவதிக்கு ஆச்சரியம். அவங்கள பார்த்த உடனே கணவர் எங்கன்னு கேக்குறாங்க. ரத்னாவதியோட அம்மா அவரு வேற வேலையா வெளியே போயிருக்கிறாரு, நான் உன் கூட இருந்து பாத்துக்கிறேன்றாங்க. அன்னைக்கு இரவே ரத்னாவதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. பிறந்த பெண் குழந்தைய ரத்னாவதியோட அம்மா நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ரத்னாவதிக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. 2வது நாளும் 3வது நாளும் கடுமையா மழை பெஞ்சு 4வது நாள் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வந்த உடனே காவிரி ஆத்துல வெள்ளப்பெருக்கும் குறைஞ்சிடுச்சு. வெள்ளப்பெருக்கு குறைஞ்ச உடனே அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்த ரத்னாவதியோட அம்மாவும் ரத்னாவதியோட கணவரும் வேக வேகமா ஆத்த கடந்து வீட்டுக்குள்ள நுழையும் போதே குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. அவங்க உள்ள வந்து பாக்குறாங்க. ரத்னாவதி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்க ரத்னாவதியோட அம்மா மாதிரியே இன்னொரு அம்மா இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ரத்னாவதியோட அம்மாவுக்கு ஆச்சரியம். நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த சத்தத்துல ரத்னாவதியும் எழுந்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு என்னடா அது 2 அம்மா இருக்காங்கன்ட்டு நீங்க யாரு அப்படின்னு கேட்கறாங்க. ரத்னாவதியோட கணவரோட வந்த அம்மா சொல்றாங்க, நான் தான் உன்னோட அம்மா, அது கூட உனக்கு தெரியலையான்றாங்க. ரத்னாவதி உடனே இவ்வளவு நாளும் கூட இருந்து பார்த்துக்கிட்டவங்கள பார்த்து நீங்க யாருன்னு கேட்கறாங்க. நான் தான் நீ காலம் முழுவதும் கும்பிட்டு இருக்கிற சிவன். உன்னோட அம்மா ஆத்தங்கரையில ஆத்த தாண்ட முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனால உனக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக நானே உன்னோட அம்மாவா வந்தேன்னாங்க. இதை கேட்ட ரத்னாவதியோட கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்காகவும் என்னோட குழந்தைக்காகவும் நீங்க இங்க 3 நாட்கள் தங்கி என்னோட அம்மா செய்யற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி கடவுளே. என்னாங்க சிவன் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு மறைஞ்சிட்டாரு.